யூதாஸின் மரணம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். யூதாஸ்காரியோத்து பிரதான ஆசாரியரிடமும் மூப்பரிடமும் பாவ அறிக்கை செய்கிறான். ஆனால் அவர்களோ, எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்று அலட்சியமாக பேசி அவனை அனுப்பிவிடுகிறார்கள். யூதாஸ் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்து விடுகிறான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தின் காணிக்கை காசுகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காசில் குற்றம் இருப்பதாக கருதுகிறார்கள். இது இரத்த கிரயமான காசு என்பதனால் இதை காணிக்கை பெட்டியிலே போடலாகாது என்று கூறிவிடுகிறார்கள். யூதாஸ்காரியோத்தும் அந்த காசுகளை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அது அவனுக்கு பாவத்தின் கிரயமாக இருக்கிறது. அதை வைத்துக் கொள்வதற்கு அவனுடைய மனச்சாட்சி இடம் கொடுக்கவில்லை. இயேசுவை காட்டிக் கொடுத்ததன் நிமித்தமாக அவன் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த வெள்ளிக்காசை யூதாஸ் தேவாலயத்தில் எறிந்து விடுகிறான். பிரதான ஆசாரியர் அதை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் அது அவர்களுடைய பொறுப்பில் போய்விடும் என்று நினைத்து தேவாலயத்திலேயே அந்த காசுகளை எறிந்து விடுகிறான். அதன் பின்பு யூதாஸ் அங்கிருந்து புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்து போகிறான். தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போகிறான். அவன் தனிமையான இடத்திற்கு போவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவிடம் போயிருந்தால் அவனுக்கு ஆறுதல் கிடைத்திருக்கும். அவனுக்கு இப்போது மன ஆறுதல் தேவைப்படுகிறது. அவனுடைய மனதில் ஆறுதல் இல்லாமையினால் மனஸ்தாபப்பட்டு மனதில் குழப்பமடைந்து நான்று கொண்டு செத்து போகிறான். யூதாஸ் தன் பாவத்தை உணர்கிறான். தன்னுடைய பாவத்திற்கு தேவனிடமிருந்து கிருபையை எதிர்பார்க்க முடியாது என்று தீர்மானம் பண்ணிவிடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு கிருபை நிறைந்தவர். இயேசுவால் மன்னிக்க கூடாத பாவம் என்று எதுவுமே இல்லை. தேவன் கொடுக்கும் மன்னிப்பை சிந்தித்து பார்ப்பதை விட தனது பாவத்தின் பாரத்தையே அதிகமாக சிந்தித்து பார்க்கிறான். தேவனுடைய கிருபையை நினைத்து பார்ப்பதை விட இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத இரத்தத்தை தான் காட்டி கொடுத்ததையே நினைத்து பார்க்கிறான். யூதாஸ் நான்று கொண்டு செத்ததன் மூலமாக அவன் நரகத்தில் பிரவேசிக்கிறான். நரக அக்கினியில் தன்னுடைய சரீரத்தை தள்ளிவிடுகிறான். தன்னுடைய மனஸ்தாபத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அதைவிட பயங்கரமான நரக அக்கினியில் நித்திய வேதனையில் சிக்கிக் கொள்கிறான். ஒருவனுக்குள் பிசாசு கிரியை செய்யும் போது அவனுடைய முடிவு இதை போன்று பரிதாபமாக இருக்கும். பண ஆசை பிடித்தவர்களின் முடிவு யூதாஸின் முடிவை போல பரிதாபமாக முடியும். பேதுரு தேவனுடைய நன்மையை கண்டவன். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சித்து தமது கிருபையை வெளிப்படுத்தியதை பேதுரு பல சமயங்களில் கண்டிருக்கிறான். யூதாஸ்காரியோத்தின் ஜீவியத்திலோ தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வெளிப்படுகிறது. துன்மார்க்கரின் முடிவு பரிதாபமாக இருக்கும். மனஸ்தாபப்படுகிறவர்கள் தேவனிடத்தில் வர வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே ஆறுதலும் நம்பிக்கையும் உள்ளது. மனஸ்தாபப்பட்டு கொண்டு பிசாசின் பிடியில் தொடர்ந்து சிக்கிக் கொண்டிருந்தால் பிசாசு நம்மை வஞ்சித்து நமக்கு பரிதாபமான முடிவை ஏற்படுத்தி விடுவான். நம்முடைய மனச்சாட்சி நமது பாவத்தை குறித்து உணர்த்தும் போது நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையில் பணிவோடு வர வேண்டும். தேவன் நம்மை கிருபையாக மன்னிப்பார் என்னும் நிச்சயம் நமக்குள் காணப்பட வேண்டும். நமது சொந்த முயற்சியினால் நமக்கு நாமே உதவி செய்து கொள்ளலாம் என்று இருமாப்பாக இருக்கக்கூடாது. நமக்கு தேவனுடைய உதவி தேவை. தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய பார்வையில் தற்கொலை செய்வது பாவமான கிரியை. இது பிசாசின் கிரியை. பிசாசின் இந்த அந்தகார சக்தியில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். நம்மை இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். நமது மனஸ்தாபம் நீங்கும். மன ஆறுதல் உண்டாகும். அதை தொடர்ந்து நமது மனதில் தெய்வீக சமாதானமும் தெய்வீக சந்தோஷமும் உண்டாகும். யூதாஸ் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களில் ஒருவன் இப்போது தன்னுடைய ஜீவனையே முடித்துக் கொண்டான். இயேசு கிறிஸ்துவிற்காக தனது ஜீவிய நாளெல்லாம் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவன். இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியவன். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்க வேண்டியவன் இப்போது நான்று கொண்டு செத்து போனான்.